My dear students, this is class 12 maths chapter 3 exercise 3.2 la question number 2 பார்க்க போறோம். Find a polynomial equation minimum degree with rational coefficients having 2 plus root 3i as a root. பாருங்க 2 plus root 3i is a root. ஓகேவா? புக்கில் ஒரு தியரம் இருக்கு. இது வந்து ரூட்டாக இருந்தால், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு ரூட் இருந்தால் அதனோட கான்ஜுகேட்டும் அனதர் ரூட்டாக இருக்கும். அப்போ 2 மைனஸ் ரூட் 3i ஆல்சோ எ ரூட். புரியுதுங்களா? தென் சம் ஆஃப் ரூட்ஸு. சப்போஸ் நான் இதை ஆல்பா அண்ட் இதை பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ரூட் 3i ப்ளஸ் 2 மைனஸ் ரூட் 3i. பாருங்கள், ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று கட் பண்ணிடலாம். அப்போ 2 + 2 4 தான் வரும். தென் ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 2 + ரூட் 3i இன்ட்டு 2 மைனஸ் ரூட் 3i. ஓகே, ஸோ இது வந்து a + b இன்ட்டு a மைனஸ் b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதுதான் a, இது வந்து b, a b. அப்போ a ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் ஒரு ஐ ஸ்கொயர். புரியுதுங்களா? நம்ம செகண்ட் லெசனில் படித்தோம் இல்லையா, 2 ஸ்கொயர் வந்து 4 தான், ஒரு மைனஸு ரூட் 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 3, ஐ ஸ்கொயர் வந்து -1 செகண்ட் லெசனில் படித்தோம். கரெக்டாக? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4 + 3 7. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எனக்கு 7ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம 2 ரூட்ஸ் தானே இருக்குது. அப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், சம் என்ன கிடச்சிது 4, அப்போ -4x, ப்ராடக்ட் என்ன கிடச்சிது 7 ஈக்குவல் டு 0. அவ்வளோதாங்க. Is the required equation. புரியுதுங்களா? Thank you students.